அந்த ஒரு சப்பு தான். நான் கூட இப்படி கனவு கண்டேன், ஒரு துயர் சம்பவம் நடந்திருக்கு. இனி பள்ளிவாசல்ல மகனாக்கள்ல தொழுகைக்கு மக்கள் அடைப்போனே வருவாங்க. எப்பவும் போலதான் இருக்கும். இந்த 10 பேர் தான். இதெல்லாம் நம்முடைய ஈமான் வரைமுறை காட்டுது. நீங்க எல்லாம் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐமா இறுதியில் மௌத், நீங்க எங்க இருந்தாலும் மௌத் உங்களை வந்து அடைந்தே தீரும். யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்டுல இஸ்ராயல் வந்து ரூஹை எடுத்துட்டு போறாருன்னா அது அவர் மட்டும்தான் ரூஹை எடுத்துட்டு போக முடியும். ஒரு விமானத்துல 241 பயணியுடைய ரூஹை இஸ்ராயல் ஒரே டைம்ல தூக்கிட்டு போறாருன்னா இங்க கவனிக்கணும், இங்க இஸ்ராயல் ஒவ்வொரு நாளும் தன் ரக்கையை நீக்கிறார். ஹதீஸ்ல வருது, தன் ரக்கையை நீக்கும் பொழுது இந்த நாளில், இந்த தேதியில், இந்த இடத்தில் யார் யாரெல்லாம் எப்படி மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விதியாக எழுதியிருந்தார். அப்படி விதியாக எழுதப்பட்டதுதான் 241 பயணிகள் எரிந்து கரிகட்டையாக போனார்கள். இதுல நாம கவனிக்க வேண்டிய செய்தி, நமக்கு அடுத்து 1 நிமிஷமா அல்லது அடுத்து 1 நாளா, அடுத்த அல்லது 1 மாதமா, 1 மாதமா, அடுத்து 1 ஆண்டா என்று நமக்கு உத்தரவாதமே கிடையாது. சும்மா தொழில் வீட்டுக்கு போறது எது வேணாலும் நடக்கலாம். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய துயர் சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. கொரோனா வந்து உலகத்தை ஆட்சிப்படுத்துது, அதையும் நாம் திருத்தல. சுனாமி வந்து மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடுச்சு, அதையும் நாம் இன்னும் திருத்தல. இப்ப இது போன்ற விபத்துகள் நம்ம எச்சரிக்கை விதமாக அல்லாஹ் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறான். இதையும் நாம் அந்த மாற்றிக்கிறோம்னா ஆங்காங்கே நடக்கக்கூடிய மற்ற மோசமான குழந்தைகள் நாளை நமது வாழ்வில் நடப்பது ஆட்சியும் கிடையாது. எல்லா ஆற்றல் உடையவன் அல்லாஹ் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மூமின் திடீர் மரணத்தை சந்தித்தால் அவனுக்கு அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் ஆயிஷா அம்மாட்ட, ராஹத்துல் மூமினா, ஒரு மூமினுக்கு திடீர் மௌத் வந்தா மூமினுக்கு அது சுகம் தான். அப்ப ஒரு கெட்டவனுக்கு திடீர் மௌத் வந்தா என்ன யா ரசூலல்லாஹ்? வஅகதத்துல் அஸ்ஃபில் லிஃபாருக்குனா, ஒரு கெட்டவனுக்கு திடீர் மௌத் வந்தா அது அவருடைய கைசேருன்னா. பயணித்தவர்கள் நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவர்களும் இருப்பாங்க, நாம அதை வாழ வேணாம். ஆனா திடீர் மரணங்கள் நல்லவர்களுக்கும் வரும், கெட்டவர்களுக்கும் வரும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய ஹதீஸில் கணித்ததை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக ஏற்பட்ட போர் மூலமா நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற துயர் சம்பவங்கள் நடந்தால் முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு உபதேசத்தை செய்வார்கள், உங்கள் ஈமானுடைய வலுவை அதிகப்படுத்தல. முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள் இது போன்ற துயர் சம்பவங்கள் நிகழ்வதை கண்டால் இப்படி சொல்லிக் கொள்வார்களாம், வானத்தில் ஒரு வானவர் தோன்றி உங்கள் எல்லோரும்